பொழுது விஜயனுடைய ஏற்றம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரிவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இப்ப நீங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஏன் சர்ஜ் ஆகுறாங்க பாருங்களேன். அந்த சர்ஜ் வந்து இவரோட ஃபால்ல அவங்களோட சர்ஜை தான் நான் பாக்குறேன். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த தயாரிப்பு குழு 2 ஆலோசனைகளை இதுவரைக்கும் முடிச்சிருக்காங்க. இது எல்லாமே கட்சியினுடைய நடவடிக்கைகள் தான். திருப்பரங்குன்றம் உங்கள் விஜய், மதுரை மேற்கு உங்கள் விஜய், மேலூர் உங்கள் விஜய் அப்படின்னு சொன்னார்ல, அவருக்கு தான் அந்த ஸ்டார் பவர் இருக்கு. அவர் போய் மக்களை சந்திக்கிறதுக்கும் நிர்வாகிகள் போய் பிரச்சாரம் பண்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? விஜய் ஒருவேளை அமைதி ஆயிட்டார்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைதி தேர்தல் வரைக்கும் தொடரும்னு சொல்லல. தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்பு வரைக்கும் தொடர்ந்ததுனா கூட விஜய்க்கு நெருக்கடி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பிஜேபிக்காக செயல்படக்கூடிய ஏஜென்சிஸ் மூலமாக, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மூலமாக அந்த நெருக்கடி வர ஆரம்பிச்சிருச்சுன்ற போதுதான் ராகுல் காந்தி அந்த ட்வீட்டே பதிவு பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒன்று ஜனநாயகன் படம் வந்து வெளியாகிறோம், இன்னொன்று சிபிஐ, இந்த ரெண்டுலையுமே டிராப்ல மாட்டியிருக்காருன்னு தோணுது. தேர்தலில் ஒன்று அவர் போட்டியிடக்கூடாது அல்லது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்து போட்டியிட வேண்டும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். அல்லது தேர்தலில் போட்டியிட்டாலும் புறக்கணிச்சிடுவாங்களா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. சமீபத்தில் அரசியல் களம் அப்படிங்கிறது 2026 நோக்கி கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தனிநபர்கள் கட்சி தாவல் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இவ்வளவு நாள் ஒரு பரபரப்பு செய்தியை கொடுத்துக்கிட்டு இருந்த சுற்றுப்பயணம், மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு லைம்லைட்ல இருந்துகிட்டே இருந்தாரு. ஆனா இன்றைக்கு தாவேகா அரசியல் ரீதியான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையோ, சமீப காலங்கள்ல ரொம்ப ஸ்லோவா நகர்ந்துகிட்டு இருக்காங்களோ அரசியல் பரபரப்பு களத்துல அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கே. தாவேகா எங்க போயிருக்காங்க? 2026 தொடக்கத்திலிருந்தே தமிழ்நாட்டு அரசியல் களம் ரொம்ப வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொன்னது போலவே கட்சிகள் வந்து கூட்டணிகளை நோக்கி நகர்றது, கூட்டணிகள் இறுதி செய்யப்படுறது, அதை தாண்டி வந்து தொகுதி பங்கீடு, அதை தாண்டி தேர்தல் வியூகங்களை எப்படி கையாளுறது, இது எல்லாமே எல்லா கூட்டணிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப பின்தங்கிய ஒரு சூழலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி வந்து இனிமேல் இது வந்து டேக் ஆஃபே ஆகாத ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருந்தது கூட இன்றைக்கு வந்து அவங்க ரொம்ப வேகமாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து கூட்டணிக்கு வந்துட்டார். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் தாவேகாவோடு, அதாவது புதிதாக தொடங்கப்பட்ட விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்கு போவார் அப்படின்னு பேசப்பட்ட டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் மீண்டும் போய் தன்னை ஐக்கியமாக்கி கொண்டிருக்கிறார். இனி வந்து அடுத்தது அவங்களுக்கு 23ஆம் தேதி இப்போ மோடி அவர்கள் வரும்போது அது வந்து ஒரு மெகா அலையன்ஸாக அவங்க வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையுமே அவங்க தொடங்கிட்டாங்க. 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் பேசினார். நம்ம கொள்கைகளோட ஒத்துப்போகக்கூடிய சில கட்சிகள் இருக்காங்க, அந்த கட்சிகள் ஒருவேளை நம்மளோட கூட்டணிக்கு வரலாம் இல்லையா, அப்படி வந்தால் அவங்களோட நம்ம வந்து அதிகாரத்தை பகிரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்தார். அன்னைக்கு என்ன வேகம் இருந்ததோ அந்த வேகம் இன்னைக்கு வந்து தாவேகாவிடம் இல்லை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு, அதாவது கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து அந்த மீண்டும் வந்து சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்ட பிறகு மீண்டும் வேகம் எடுத்தது தாவேகாவினுடைய அரசியல். அதற்கு பிறகு ஒரு குற்றங்களுக்காக அவர் வெளியில் வந்தார். ஆனால் இன்னைக்கு ஈரோடு நடந்த அந்த ரேலிக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் விஜய் அரசியலே பேசல. என்ன அரசியல் பேசினார் சொல்லுங்கள்? எத்தனை அறிக்கை வந்திருக்கு? எத்தனை இடங்களில் யாரை போய் சந்திச்சிருக்கார் சொல்லுங்கள்? இல்லை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக ஏதாவது தகவல்கள் வந்ததா? தினகரன் தகவல்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இடையில செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட்டை சந்திக்கும் போது ஓபிஎஸ் டிடிவி வருவாங்களா கூட்டணிக்குன்னு கேட்கும்போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. அதெல்லாமே இன்னைக்கு சூழல்ல செங்கோட்டையன் மட்டும்தாங்க பேசிட்டு இருக்காரு. ஒரு 3-4 நாட்களாக எல்லா மீடியாலையும் செங்கோட்டையனுடைய பேட்டி வந்திருக்கு. இன்னைக்கு காலையில கூட அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவருடைய பேட்டி வந்திருக்கு. ஆனால் அந்த பேட்டியை முழுமையாக படிச்சு பாருங்களேன்.
வழக்கமாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து அவர் வெளியேறிட்டார். ஆனால் வழக்கமாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து யூஸ்வலாக பெரிய அளவில் வந்து தலைமையை மீறியோ அல்லது தலைமைக்கு தெரியாத விஷயங்களையோ பேசிட மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து செங்கோட்டையன் வந்து எப்பயோ நகர்ந்து போயிட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து காலக்கெடு விதித்து வெளியே போனவங்கள உள்ளே சேர்க்கணும்னு சொல்லும்போதே இனி வந்து அவர் எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டி எடுத்து பாருங்களேன், அதில் வந்து அவர் கரூர் ஸ்டாம்பீடு பற்றி கூட ஒன்றும் சொல்லலை. வழக்கு எல்லாமே சப்ஜுடிஸ் அப்படின்றாரு, அதை வந்து பேச முடியாதுன்றாரு. அதை தாண்டி வந்து கூட்டணிகளும் நிறைய பேர் வரலாம், பிஜேபியை பற்றி இப்போ பேசுங்க அப்படின்னா ஏன் இன்னைக்கு கூட அவரால் பிஜேபி எதிர்த்து பேச முடியாதா? பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தானே தாவேகா இருக்குது. தாவேகாவில் தான் செங்கோட்டையன் இருக்கிறார். செங்கோட்டையனை தாண்டி வெளியில் வந்து பேசுவதற்கு வேறு யாருமே நீங்கள் இப்போ வந்து அங்கே இல்லை. அதை ஒரிஜினாக பேசிகிட்டு இருந்தார், அவரும் இப்போ பேசுறது கிடையாது. 2-3 நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கூட்டத்தில் அன்றைக்கி வந்து வெளியில் வந்த சில தகவல்களை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக அன்றைக்கி ஆனந்த் அவர்கள் பேசியிருந்தார். செங்கோட்டையன் வந்து மிக அனுபவம் வாய்ந்தவர், அவர் வந்து அதிருப்தியில் இருக்காருன்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் வருது. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றத நேரடியாகவே பேசியிருந்தார். இப்போ வந்து அவங்க 25ஆம் தேதி செயல் வீரர் கூட்டம் போட்டிருக்காங்க. அதுவும் ஆனால் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஹோட்டலில் தான். வழக்கமாக அவங்களோடது, ஏன்னா கரூரில் வந்து இறந்து போனவங்களோட குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து கூட ஸ்டார் ஹோட்டலில் வச்சு தான் பேசணும், அங்கே வச்சு தான் மன்னிப்பு கேட்டோம். அதே மாதிரி தான் இங்கே இப்போவும் செயல் வீரர் கூட்டமும் ஸ்டார் ஹோட்டலில் தான் நடக்கும், கட்சி ஆஃபீஸில் நடக்காது. அதுக்கு பிறகு நிர்வாகிகள் இருக்கு, கட்சியினுடைய ஒரு நிகழ்வு செயல் வீரர்கள் கூட்டம், அதை ஏன் தனியாக நடத்தணும்? எனக்கு அதுதான் எனக்கு அந்த கேள்வி தான் வருது. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இப்படி இருந்ததில்லை. பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் பல மாநிலங்களில் அவங்க வந்து பவரில் இருந்தாலும் அவங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் ஒன்று கமலாலயத்தில் நடக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ரொம்ப பெரிய கூட்டமாக இருந்தால் அது வந்து ஏதாவது கல்யாண மண்டபத்தில் இல்லை வந்து வெளியில் பொதுவெளியில் கூடிய தான் நடக்குது. ஆனால் இப்படி வந்து க்ளோஸ்டாக ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே நடத்தி நான் பார்த்தது கிடையாது. எனக்கு அந்த ஒருவேளை எனக்கு தெரியாமல் ஏதாவது நடந்திருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா தாவேக்காவினர் அதை சொன்னாங்கன்னா கூட நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் தாவேக்கா தொடங்கின நாளில் இருந்து பெரும்பாலான கூட்டங்கள் அந்த மகாபலிபுரம் ரிசார்ட்டில், மேபி அது வந்து நீலாங்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலையோ என்னவோ அங்கே தான் நடக்குது. இல்லைன்னா வந்து பனையூர் ஆஃபீஸில் ஒரு சின்ன சின்ன கூட்டங்களாக இருக்கக்கூடியது வந்து பனையூர் ஆஃபீஸில் நடக்குது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தன்மையே இல்லாத ஒரு கட்சியாகத்தான் வந்து தாவேக்காவை புரிந்து கொள்ள முடியுது. இன்னும் வந்து எலெக்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 90 நாட்கள் தான் இருக்குது. எல்லா கட்சிகளும் வியூகங்களை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தல், அதாவது பர்டிகுலராக 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷனுக்கு நகர்ந்து போனதுக்கான ஒரு ரீசன் வந்து விஜயனுடைய என்ட்ரி தான். அதை வந்து இல்லைன்னு நீங்கள் மறுத்துடவே முடியாது. ஆரம்பத்திலிருந்து விஜய் என்ன செய்ய போகிறார், அவர் வராரா, அவர் கூட வேறு யாரும் சேர போகிறாங்களா, அவருக்கு வேறு அரசியல் ரீதியாக அவர் வந்து பலப்பட போகிறாரா, அரசியல் ரீதியாக வேறு கட்சிகள் யாரும் அவரோட சேர போகிறாங்களா, தேர்தலில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், இப்படி தான் வந்து இந்த கடந்த 2025 முழுக்கவே இந்த பேச்சுக்கள் வந்து அதிகமாக இருந்தது. அதை தாண்டி விஜயனுடைய திரும்பவும் சொல்லணும்னா விஜயனுடைய வருகை ரொம்ப சுவாரஸ்யமாக்குச்சு இந்த எலெக்ஷனை. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாலும் விஜய்க்கு என்ன ரோல் இருக்க போகுது, யங்ஸ்டர்ஸ் வந்து விஜயை விரும்புகிறாங்களா, அப்படி இருந்ததுன்னா அவரால் எவ்வளோ தூரம் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, வயது குறைந்தவர்கள், அதாவது 35 வயதிற்கு குறைவாக இருக்கவர்களை தாண்டி அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரா, இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா வந்தது. இன்னும் சொல்ல போனால் நிறைய சர்வேக்கள் வந்து நடத்தப்பட்டது. விஜய் தரப்புலையுமே தாவேக்கா வந்து நிறைய சர்வேஸ் நடத்தினாங்க. அதை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வந்து எப்படி இருக்கும், எந்த விதமான பாதிப்புகளை விஜய் உண்டாக்குவார் அல்லது யாருக்காக சாதகமாக இருக்க போகிறார், அது மாதிரியான எல்லா சர்வேஸும் நடந்தது. அதில் எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரு எட்ஜ் இருந்தது, இல்லைன்னு எல்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. 2025 மிட் 25லேருந்து அது இன்க்ரீஸ் ஆச்சு. செப்டம்பரில் அவர் வந்து வெளியில் வந்து வாரம் சனிக்கிழமை வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் அதுக்கு அந்த செல்வாக்கு, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்றத வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் இந்த 3 மாத காலமாக விஜய் வந்து ரொம்ப அமைதியாயிட்டார். ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறாரு, வெளியில் கையை சச்சிட்டு கிளம்பி போயிட்டார். டெல்லியில் போய் இறங்கினதுக்கப்புறமும்
காருக்கு பக்கத்தில் நின்று கையசைச்சிட்டு சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே போயிட்டார். ஆனால் இதை வந்து அவங்க ரொம்ப பெரிய அளவில் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் அதை வந்து விஜய் தரப்பும் சரி, விஜயனுடைய கட்சியினரும் சரி அதை செய்யவே இல்லை. ஏன்னா வழக்கமாக இதை திமுகவாக இருந்திருந்தாங்களோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு கட்சியாக இருந்தால் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சியோ தங்களை வந்து பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கலாம். ஆனால் அவர் அதை பேசவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிமிஷம், இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகன் படம் வெளியில் வரல. கோர்ட்டில் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம கோர்ட்டில் வந்து கேஸ் வந்துடுது. கோர்ட்டில் வந்து கோர்ட்டுக்கு போனதே இவங்க தான், இவங்களோட ப்ரொடியூசர் தான் கோர்ட்டுக்கு போகிறாரு. அதுக்கு பிறகு சென்சார் சர்டிஃபிகேட் வரலன்றதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் திருப்பியும் இங்கே டிவிஷன் பெஞ்சுக்கே, இங்கே சிஜி பெஞ்சுக்கே அமைச்சிடுறாங்க. இங்கே பெஞ்சில் வந்து ஆர்டர்ஸ் ரிசர்வ்ட். ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி எங்கேயுமே பேசலை. விஜய் தரப்பு யாருமே எதுவுமே பேசலை. கேட்டா ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் என்ன பேசுனாங்க, கட்சி வேறன்றாங்களே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பேசுனாங்க, திமுக தான் காரணம், திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, திமுகவே காரணமாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக வந்து அரசியலா அவங்களுக்கு எப்படி அதை சாதகமாக்கணும் அப்படின்றது கூட தெரியாமையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இந்த ரெண்டுலேயுமே ட்ராப்பில் மாட்டியிருக்காருன்னு தோணுது. ஒன்று வந்து ஜனநாயகன் படம் வந்து வெளியாகிறோம், இன்னொன்று வந்து சிபிஐ என்கொயரி. அவர் மீது நேரடியாக குற்றம் சுமத்த முடியாது அப்படின்னாலும் விகேரியஸ் லைபிலிட்டின்ற அடிப்படையில் சார்ஜ் ஷீட்டில் அவரை நேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நேரடியாக அவர் தொடர்பு இல்லை, இருந்தாலும் அவருக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு பாரதிய நியாய சமிதி அந்த சட்டப்படி பேர் பிஎன்எஸ்ல வந்து அவரை வந்து இதில் விகேரியஸ் லைபிலிட்டின்னு போட்டு சார்ஜ் ஷீட்டில் நேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரியாது. சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் அவர் பேர் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் விஜய்க்கு வந்து செல்வாக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. விஜயனுடைய ஏற்றம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரிவுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஏன் சர்ஜ் ஆகுறாங்க பாருங்களேன். அந்த சர்ஜ் வந்து இவரோட ஃபாலில் அவங்களோட சர்ஜை தான் நான் பார்க்குறேன். விஜய் இருந்தால் தான் இந்த விஜயனுடைய ஃபால் தான் இன்னைக்கு அந்த சர்ஜ் நமக்கு தெரியுதா? ஆமாம், அதனால தான் தெரியுது. விஜய் வந்து இது வரைக்கும் எம்ஜிஆரை பேசினார், ஜெயலலிதாவை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எல்லாம் வந்து எப்படி பேசினாங்களோ அதே அரசியல் அவர் கையில் எடுத்தார். திமுக தீய சக்தின்னு சொன்னார். அவர் சொல்லும்போது அது விஜய்க்கு சாதகமாக முடிந்திருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் 91-96 காலகட்டத்தில் ஏடிஎம்கேக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்தது. அதுவும் அந்த வளர்ப்பு மகன் திருமணத்துக்கு பிறகு அந்த எதிர்ப்பு வந்து இன்னும் ஆழமாக இருந்தது. ஆனால் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த 5 ஆண்டு காலமும் ரொம்ப அதிகமாக ஜெயலலிதாவுக்கு எதிராக களமாடியது தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய சுவாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் தான். ஆனால் அவங்க அவ்வளவு தூரம் பேசின பிறகுமே கடைசியாக 96 தேர்தலில் தமாகவும் திமுகவும் கூட்டணிக்கு வந்தபோது திமுக தான் அதை அறுவடை செய்தது. இப்போ விஜய் எவ்வளவு தூரம் வந்து திமுக எதிர்ப்பு பேசியிருக்காரோ அந்த திமுக எதிர்ப்பு எல்லாமே ஒரே இடத்துல போய் சேரும் அப்படின்னா அது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தான் ஆதரவாக இருக்குமே தவிர வேறு யாருமே இன்னைக்கு இல்லை. விஜய் ஒருவேளை அமைதி ஆயிட்டார்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைதி இதே அமைதி இன்னும் தேர்தல் வரைக்கும் தொடரும்னு சொல்லலை. தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்பு வரைக்கும் தொடர்ந்ததுனா கூட அது வந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். சாதகமாக இருக்கக்கூடாது, அவர் அதுக்காக பேசணும்னு நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த எலெக்ஷனுக்கு வந்ததுனால தான் இந்த எலெக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் வந்து இந்த களத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு இப்போ நிறைய நெருக்கடிகள் இருக்கிறதாக தான் செய்திகள் வெளியாகுது. ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லது உருவாக்கப்பட்டிருக்கு. வெளியிலிருந்து அந்த ப்ரெஷரும் அவருக்கு இருக்கு. சிபிஐ வழக்கு மூலமாக அப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கு. அல்லது தேர்தலில் போட்டியிட்டாலும் புறக்கணிச்சிருவாங்களா? எனக்கு அப்படிலாம் தெரியல. அப்புறம் அப்படி போய் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா தாவேக்கா எல்லாருமே வந்து நாளைக்கு எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அவர் தேர்தலை புறக்கணிக்க கூடாது, அவர் தேர்தலில் போட்டியிட அழுத்தம் கொடுக்கப்படும். அழுத்தம் கண்டிப்பா அந்த அழுத்தம் இருக்கு. தேர்தலில் ஒன்று அவர் போட்டியிடக்கூடாது அல்லது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து போட்டியிட வேண்டும் அப்படின்ற ஒரு நெருக்கடி அல்லது அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்படுகிறதுன்றதான் செய்திகள் வெளியாகுது. அப்படி ஒருவேளை அந்த செய்திகள் உண்மையாக இருக்குமே ஆனால் அதை தாவேக்காவினர் வெளியில பேசுறது தான் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் அவர் கட்டாயம் வந்து
ஒரு அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கணும். அவர் வந்து எவ்வளவு வேகமாக வந்தாரோ 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் அவருக்கு இந்த செல்வாக்கு அப்பவே தெரிஞ்சது. அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் பேசும்போது 2025 முழுக்க ஒவ்வொரு ரேலிலையும் பேசும்போதும் ஒரு கூட்டங்கள்லையும் பேசும்போதும் அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. அந்த திரும்பவும் சொல்கிறேன், அவர் இந்த எலெக்ஷனுக்கு அவர் வந்ததுனால தான் 2026 நம்ம வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடிஞ்சது. இல்லைன்னா இது வழக்கமான ஒரு தேர்தலாக முடிந்து போயிடும். அதே அதனால அவர் வந்து ஒன்றும் பின்வாங்கிடக்கூடாது. இன்னொன்று வந்து எந்த ப்ரெஷருக்கும் எக்ஸாக்ட் ஆகாமல் அவர் மக்களுக்காக நிற்கணும் அப்படின்றது தான் இன்றைய சூழல்ல தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஒரு சில நிகழ்வுகளை அவங்க சொல்கிறாங்கல்ல, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த தயாரிப்பு குழு 2 ஆலோசனைகளை இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டம் நடத்த போகிறாங்க. 26ஆம் தேதியிலிருந்து தலைமை நிர்வாகிகள் வந்து தமிழ்நாடு முழுக்க அடுத்த ஒரு 11 நாளைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுவாங்க, பிரச்சாரம் மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே கட்சியினுடைய நடவடிக்கைகள் தானே. இது எல்லாத்தையுமே ஏன் அரசியலாக பார்க்க முடியும்? உங்களுக்கு இன்னொன்று ஞாபகப்படுத்துகிறேன். அப்புறம் மதுரையில் மாநாடு நடந்ததில்ல, 2வது மாநில மாநாடு. ஆமாம். அந்த மாநாடுல வந்து விஜய் பேசினார்ல, திருப்பரங்குன்றம் உங்கள் விஜய், மதுரை மேற்கு உங்கள் விஜய், மேலூர் உங்கள் விஜய் அப்படின்னு சொன்னார்ல. அவருக்கு தான் அந்த ஸ்டார் பவர் இருக்கு. அவர் போய் மக்களை சந்திக்கிறதுக்கும் நிர்வாகிகள் போய் பிரச்சாரம் பண்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆதவ அர்ஜுனாவையும் அருண்ராஜையும் எத்தனை பேருக்கு தெரியும் ஊர்ல? நீங்க வந்து அர்ஜுனாவையும் அருண்ராஜையும் தெரியாம இருக்கலாம் மேம். ஆனா அந்த கட்சி கொடி தெரியும்ல, கட்சி கொடி தெரியும்ல, அது அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குல்ல, கழுத்துல போட்டு ப்ரோமோட் பண்றாங்க. விஜய் சொல்றதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால தானே வந்து அந்த வர சனிக்கிழமை வேன் எடுத்துக்கிட்டு வெளியில போகும்போது உங்க விஜய் உயிரென வரவான்னு பாட்டு போட்டாங்க. விஜய் வரலன்னா அதுக்கான வேல்யூ குறைவுங்க. அப்போ நிர்வாகிகள் மட்டும்தான் இப்போ போகிறாங்க அப்படின்னா ஒருவேளை தேர்தல் வரைக்குமே இப்படியே தொடர்ந்துருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய்க்கான அரசியல் அவ்வளோதான். அப்படி முடங்கி உட்கார்ந்துருவாரு நம்ம சொல்ல முடியாதுல்ல மேம். அவர் உட்காரக்கூடாதுன்னு தான் தமிழ்நாட்டு மக்களும் விரும்புகிறார்கள், நீங்களும் நானும் அதை தான் விரும்புகிறோம். இவ்வளோ தூரம் பேசிட்டாரு, இவ்வளோ தூரம் பேசின பிறகு அவர் வந்து அப்படி முடங்கிடாமல் வெளியில் வரணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. திரும்ப அதை தான் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. எலெக்ஷன் இன்ட்ரெஸ்டிங் ஆனதுக்கான ரீசனே அவர் தானே. அவர் இல்லைன்னா அப்புறம் வந்து எப்படி திரும்ப இந்த எலெக்ஷனை இன்ட்ரெஸ்டா நீங்களும் நானும் என்ன பேசுவோம்? இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ல தான் தாவேகா வெர்சஸ் திமுக தான் போட்டி அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டே வந்தாரு. அதற்கான களம் இன்னைக்கு மாறுறதா நீங்க பார்க்கிறீங்களா? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னெல்லாம் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இல்லை. இதுக்கு முன்னாலேயுமே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி கிடையாது. ஏன்னா வந்து ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. ஏடிஎம்கேக்கு எப்போதுமே ஒரு செல்வாக்கு இருக்குது. ஒருவேளை போன தேர்தலில் அவங்க வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லலை, அல்லது ஒரு தேசிய கட்சியோடு அவங்க கூட்டணியில் இல்லை அப்படின்றதுனால கூட 2024 தேர்தலில் அவங்க ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கலாம். அதிமுகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் ஆன்டி டிஎம்கே அல்லது 2 திராவிட கட்சிகள் அப்படின்னா அந்த இடத்துல அதிமுகவை அகற்றி விட்டு நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் பேசிடவே முடியாது. ஸோ இவர் வந்து எம்ஜிஆரை வந்து கையில் எடுத்தார், அதை தாண்டி வந்து ஜெயலலிதாவையும் கையில் எடுத்தார். அதிமுக வந்து எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல தான் இருக்கணுன்றதை நாங்கள் பொசிஷன் பண்ணிக்கணும் தான் விஜய் வந்து தொடர்ந்து முயற்சி செய்தார். அதுதான் வந்து ஈரோடு ரேலியில் அவர் பேசினதுமே அதுதான், திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லி பேசினதும் அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான். அப்போ ஏடிஎம்கே வந்து அன்னைக்கும் இதே நிலைமையில தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவர் அதை அறுவடை செய்ய போகிறார் அப்படின்ற போது அதிமுக அவங்களோட தேர்தல் வியூகங்களை வகுத்து வேகம் எடுத்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்குது, ஏடிஎம்கேக்கான செல்வாக்கும் இருக்குது. அதோடு மற்ற சில கட்சிகள் சேரும்போது அவங்களுக்கு வந்து செல்வாக்கு கூட தான் போகுது. இது எப்போதுமே வந்து இருதுருவ அரசியலாகவும் அதிமுகவுக்கு இடையே தான் போட்டியாகவுமே இருந்திருக்கிறது. தாவேகா வந்து தன்னை அங்கே பொசிஷன் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க, ஆனால் இன்னைக்கு அதை செய்யலை அவங்க. ஓகே. அண்ட் நேற்றைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, திமுக பாஜக எதிர்க்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவங்களுடைய திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ஆனால் இந்த பக்கம் எங்களுடைய திரைப்படத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, இதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறார். நீங்கள் ஜனநாயகன் பற்றி பேசுனதுனால இதை நான் கேட்குறேன். அண்ட் இன்னொன்று, நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் வாங்குவோம் அத்தனை பர்சன்டேஜ் வாங்குவோம் அப்படின்னு நாங்கள் இப்போ சொல்ல விரும்பல. நாங்கள் வந்து தேர்தல் களத்தில் அரசியலுக்கு பிறகு நாங்கள் அதை நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்பர்ஸில் பேசினவர் ஆதவ அர்ஜுனா தான். பல மேடைகளில் நம்பர்ஸில் எங்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. இந்த நிலைப்பாடு மாற்றத்தில் என்ன பார்க்குறீங்க?
அதாவது சிபிஐக்கு முன், சிபிஐ விசாரணைக்கு முன், சிபிஐ விசாரணைக்கு பின், அப்படிதான் இதை வந்து இந்த மாற்றத்துக்கான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 நாள் வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு. ஒன்று வந்து 12ஆம் தேதி, இன்னொன்று 19ஆம் தேதி போயிருக்காரு. ரெண்டு முறை விசாரணைக்கு போயிருக்காரு. சிபிஐ விசாரணையிலேயே நம்ம வந்து ஆதவர்ஜுனா விசாரணைக்கு போனதுக்கு முன் அப்படின்னு பேசணுமா, இல்ல விஜய் போனதுக்கு முன் பின்னு பேசணும்? விஜய் போனதுக்கு முன், விஜய் போனதுக்கு பின்னு மட்டும் பேசினா கூட போதும். ஆதவர்ஜுனா வந்து போனது போகாது அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து அங்கே கேட்கப்பட்ட கேள்விகள், நான் வந்து எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, அங்கே டெல்லியில் வந்து அவர் வந்து சிபிஐ என்கொயரி அப்படின்றது பெரிய அளவில் தன்னை நோக்கி எதுவுமே பாயாது, அல்லது தனக்கு கிடுக்குப்பிடி கொடுக்கக்கூடிய கேள்விகளாகவோ அல்லது தங்களுக்கு வந்து தங்களை வந்து புஷ் பண்ணுற இடத்துலையோ அது போயிருக்காது அப்படின்னு தான் அவர் முடிவு பண்ணினார். நீங்கள் ராகுல் காந்தியினுடைய ட்வீட் வந்த அந்த நேரம், அதாவது விஜய் வந்து சிபிஐ என்கொயரிக்கு போகிறாரு, அந்த சமயம் தான் ராகுலோட ட்வீட் ஜனநாயகனுக்காக வருது. இப்போ இதை வந்து நீங்கள் அங்கே தான் பொருத்தி பார்க்கணும். விஜய்க்கு நெருக்கடி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பிஜேபிக்காக செயல்படக்கூடிய ஏஜென்சிஸ் மூலமாக, அந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மூலமாக அந்த நெருக்கடி வர ஆரம்பிச்சிருச்சுன்ற போது தான் ராகுல் காந்தி அந்த ட்வீட்டே பதிவு பண்ணுறாரு. இப்போ அந்த அதில் தான் நான் வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏற்கனவே காங்கிரஸ் போனாங்க, காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தார், இதெல்லாம் நீங்கள் கேட்டுறாதீங்க. பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ராகுல் காந்தியினுடைய ட்வீட் வந்த சமயம் விஜய் நெருக்கடியில் இருக்கிறார் அல்லது விஜய்க்கான அழுத்தங்கள் அதிகரிக்கிறது அப்படின்றத உணர்த்தக்கூடிய தருணம் தான் ராகுல் காந்தியினுடைய ட்வீட் வந்தது. அதற்கு பிறகு சிபிஐயில் வந்து இவ்வளவு கிடுக்குப்பிடி கேள்விகள் இருக்கும்னு விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டார். விஜயனுடைய லீகல் டீம் கூட அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கிடுக்குப்பிடி கேள்விகளை தாண்டி வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணால் ஒருவேளை அவரையும் நேம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழலுக்கும் இது தள்ளப்பட்டது. இன்னொன்று வந்து முதல்லையே வந்து ஜனநாயகன் படம் சிக்கல் அப்படின்ற போது 29ஆம் தேதி பிரச்சனை ஆகுது. 29ஆம் தேதி பிரச்சனைக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து நாட்கள் இருந்தது. இவங்க வந்து ப்ரொடியூசர் டீம் வந்து அப்போவே வந்து அதை சொல்லியிருக்கலாம் வெளியில், அல்லது அவங்க அப்போவே வந்து வழக்கு பதிவு செய்திருக்கலாம். ஆனால் காத்திருந்தாங்க, திருத்தங்கள் கொடுக்கப்பட்டு தங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா. ஆனால் சிபிஎஃப்சியில் இருக்கக்கூடிய அந்த 5 மெம்பர் டீமில் இருக்க ஒருவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது வந்து இது வரைக்கும் இந்த நடைமுறை இருந்ததே இல்லை. அப்போ பிஜேபியினுடைய மிகப்பெரிய அழுத்தத்துக்கு அவர் உள்ளாகி இருக்கிறார். அல்லது பிஜேபி வந்து நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வந்து இந்த அழுகிற மாதிரி அழுதுட்டு உங்களுக்கான ஸ்பேஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலையும் இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவருக்கான அழுத்தங்கள் அதிகரித்திருக்கிறது சிபிஐ விசாரணையின் போது. இந்த 2 நாள் விசாரணையும் பெரும்பாலும் அதை நோக்கி, அந்த நெருக்கடிகளை நோக்கித்தான் தள்ளி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சிபிஐ விசாரணை உங்களுக்கு வந்து கரூர் ட்ராஜடி தொடர்பாக மட்டும்தான். ஆனால் இதை தாண்டி கட்சிக்கு வரக்கூடிய நிதி, இந்த செய்திகள் எல்லாமே வெளியில் வந்தது. கட்சிக்கு வரக்கூடிய நிதி எங்கேருந்து வருது, இவங்க வந்து ஒவ்வொரு ரேலிஸும் எப்படி நடத்துகிறாங்க, இது எல்லாமே பிஎம்எல்ஏல விசாரிக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்றதையும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ஏஜென்சிஸ் கையில் எடுப்பதற்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த நெருக்கடிகளுக்கு ஒருவேளை விஜய் அடிப்பணியாவிட்டால் இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அவர் மேலே பாய்வதற்கான வாய்ப்பு. ஏற்கனவே மெர்சலுக்கு பிறகு அவருக்கு ஐடி ரைட்ஸ் வந்தது, அதுக்கு பிறகு வந்து அந்த ஃபாரின் கார் கேஸ் வந்தது, இதெல்லாமே இருந்தது தான். இப்போவும் அந்த அழுத்தங்களுக்கு அவர் அடிபணியக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு சென்ட்ரல் ஏஜென்சிஸை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஓகே, ஒரே ஒரு நிறைவான கேள்வி. இவ்வளவு அழுத்தங்கள் விஜய்க்கு கொடுக்கப்பட்டு இருக்கு, ஒரு நெருக்கடியில் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கு, நாங்கள் தைரியமாக வரோம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு திணறாங்களா, இல்லை ஹேண்டில் பண்ண தெரியலையா, இல்லை பயப்படுறாங்க? எதையுமே ஹேண்டில் பண்ணல. அவங்க எல்லாமே வந்து டிஜிட்டல் மீடியாவில் அல்லது வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும், அல்லது வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்து ஒரு வார் ரூம்லேருந்து ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் அச்சம் இருக்குது, இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக இதை கையாளுவதற்கு அவர்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் வந்து செங்கோட்டையன் இருக்கிறாரே, அவர் செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்தது கேட்டுறாதீங்க. அவர் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும்
செங்கோட்டையன் தரப்பிலிருந்து இதற்கு வந்து ஜனநாயகன் பட சிக்கலுக்கும் சரி, சிபிஐ வழக்குக்கும் சரி, நேரடியாக டெல்லியில் தொடர்பு கொண்டு ஏதாவது காய் நகர்த்தல்களை செய்ய முடியுமா அப்படின்னு செங்கோட்டையன் தரப்பும் அவங்க வந்து ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. பட் வந்து விஜய் தரப்பும் விஜயோட கூட இருக்கக்கூடியவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றது தான் எனக்கு இருந்த தகவல். ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அல்ல கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் அப்படி தான் 3 நாள் கழிச்சு தான் அவர் வீடியோ போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எதுவுமே பேசலை. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. வழக்கமாக ஒரு பெரிய கட்சியாக இருந்தால் யாருக்குமே கேஸ் வராமல்லாம் கிடையாது இருக்குமோ இல்லை, தெரியல எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வரும்போது ஆரம்பத்தில் நிறைய சிக்கல்கள் அவருக்கு இருந்தது. ஆனால் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவர் வரும்போது அவரை வந்து விஜயகாந்த் வந்து அவருக்கான ஸ்பேஸை கொடுத்தாரு, பயன்படுத்திக்கிட்டார். ஆனால் இங்கே வந்து நீங்கள் செங்கோட்டையனுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கல. அதை பயன்படுத்திக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் அவரை வந்து வைக்கலை. அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அவர் அரசியல் பேசாமல் இருந்தார் அப்படின்னா தேர்தல் நேரத்தில் ஜனநாயகன் படம் மட்டும் வந்து அவருக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுத்துட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விதத்தில் வெளியில் வந்து அரசியல் பண்ணணும். பிஜேபி கூட்டணியில் போய் இருந்தால் கூட இருக்கட்டுமே, அங்கே கூட்டணிக்கு போங்க, இல்லை தனியாக இருங்க, இல்லை பிஜேபி எங்களை வந்து அழுத்தம் கொடுக்குதுன்னு பேசுங்க, இல்லை வழக்கமான அவங்களோட ரிட்டோரிக்கை வெளியில் வந்து திமுக தான் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க, நசுக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து பேசுங்க, எதையாவது சொல்லுங்க. ஏன் வந்து அவர் பேசவே இல்லை? சிபிஐ விசாரணைக்கு 2 நாள் போயிட்டு வந்திருக்காரு. ஃப்ளைட் ஏறும்போதும் பேசலை, ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதும் பேசலை, வீட்டுக்கு போன பிறகும் பேசலை. சென்னையில் தான் இருக்காரா, பனையூரில் தான் இருக்காரா, நீலாங்கரையில் தான் இருக்காரா, எங்கே இருக்கார், யாரை பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு, எதுவுமே தெரில. வழக்கமாக எல்லா அரசியல் கட்சிகளும் வெளியில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க தலைவரை பற்றின ஏதாவது ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். கிரிட்டிக்கலாக கூட, அதாவது ஒரு கட்சியை நீங்கள் திட்டணும் அப்படின்னா கூட, திட்டினா கூட அவங்க செய்தியில் இருப்பாங்க. மக்கள் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அந்த இடத்துலயே இன்னைக்கு தாவேகா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அரசியல்ல கூட்டணிகள்ல கோட்டை விட்டுட்டாங்களோ? தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்க தீர்க்கமாக நம்பினது என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் கட்டாயம் கூட்டணிக்கு வந்துடுவார். டிடிவி தினகரன் வந்துட்டார் அப்படின்னா ஓபிஎஸ்ஸுக்கும் அங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது. அதை தாண்டி இன்னும் ஒரு சில கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணிக்கு போகாமல் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இவங்க வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் என்னைக்கு வந்து அவரை போய் சந்திச்சாங்களோ, அல்லது என்னைக்கு வந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து பேச ஆரம்பிச்சு தாவேகாவோட கூட்டணின்னு பேச ஆரம்பிச்சதோ அன்னைக்கே வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்களோட டோர்ஸ் எல்லாம் இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ் அங்கே உள்ளே போக போகுது அப்படின்ற போது மற்ற கட்சிகள், வேறு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. டிடிவி தினகரனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தாவேகா நேற்றைய முன்தினமும் அவங்க வந்து அந்த சோஷியல் மீடியாலே நிறைய மெசேஜஸ் நான் பார்த்தேன். நம்ம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே இருந்தது. அவங்க உண்மையிலே டிடிவி தினகரனை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை டிடிவி தினகரன் அவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா சவுத்தில் அவங்க ஸ்பாயிலர் அப்படின்றத தாண்டி சவுத் தமிழ்நாட்டில் அவங்களால ஓரளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்புகளையும் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்புகளையும் நிறைய இடங்களில் பாதிச்சிருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு வந்து தாவேகா அரசியல் காய் நகர்த்தல்களை சரியான நேரத்தில் செய்யாததன் விளைவு அவங்க கூட்டணிகளை கட்டமைக்க முடியல. இனிமேல் தாவேகாவோடு யார் கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து இனி சாத்தியமாகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை தாவேகா பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஓகே, இப்படி இன்ஆக்டிவாக இருக்கும்போது மற்ற கட்சிகள் விஜயை நம்பி கூட்டணிக்கு போவாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாகவே இருக்குது. நிறைய விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் நேரத்திற்கு நன்றி மேம்.